நாமக்கல்ல பிஇ முடிச்சிருக்கேன். நாமக்கல் பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல. நெக்ஸ்ட் வந்து 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்ஜி பாலகிருஷ்ணா பிரைவேட் லிமிடெட்ல ஹீட் ட்ரீட்மெண்ட் குவாலிட்டியா ஒர்க் பண்ணேன் மேம். 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம். அப்புறம் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் சொல்லி நான் ரிலீவ் ஆகி வந்து ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. அந்த 6 மந்த் கேப்ல நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து டிராயிங், பென்சில் டிராயிங் ஸ்கெட்ச்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நம்ம டிசைன்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் எடுத்து நான் ஜாயின் பண்ணி 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. பிளேஸ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு மேம். மோக் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். குவி எப்படி சூஸ் பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த திடீர்னு குவியோட வந்துச்சு. கேடக் பிடிச்ச டிசைன் சாஃப்ட்வேர் எது வேணா எடுத்து படிக்கலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆட் வந்துச்சு. சரி அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறம் அப்ளை பண்ண அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல எனக்கு கால் பண்ணிட்டாங்க குவில இருந்து. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல் டீட்டெயில் கேட்டாங்க. நான் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். படிக்கும்போது அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எதனால எடுத்து படிக்கிறீங்க என்ன டீட்டெயில் ஃபுல்லா கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதை பத்திலாம் சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு அவைலபிளா இருந்தனால நான் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம். 6 மாசம் கோர்ஸ் ரொம்ப கிளியரமா நல்லா சொல்லி கொடுத்தாங்க, டீட்டெயிலா சொல்லி கொடுத்தாங்க. நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தோம், அதுவும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து குவில ஸ்டார்டிங்ல அந்த டீச்சிங் சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். எது புரியுற மாதிரி, ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா வராது. பட் தமிழ்ல கேட்டிருந்தா தமிழ்லயே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. ஆக்சுவலா நான் ஜாயின் பண்ணும்போது ஹிந்தி பேசுற பசங்களும் இருந்தாங்க, இங்கிலீஷ் நார்மலா எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. அவங்க இங்கிலீஷ்ல டீச் பண்ணாங்க, எனக்கு அது புரிஞ்சுது. இங்கிலீஷ்ல பேசினா புரியும், பட் எனக்கு ஃப்ளூயண்டா திருப்பி இங்கிலீஷ்ல பேச கொஞ்சம் வராது. ஸோ அதனால வந்து தமிழ்ல தான் ஒரு சில கேள்விகள் கேட்டு அதுவும் அவங்க கேட்டு அதுக்கு அவங்களும் கரெக்டா ரிப்ளை பண்ணாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டவுட் செக்ஷன் சொல்லி குவரி ரைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுல டவுட் செக்ஷனுக்கு வரக்கூடிய ஸ்டாஃப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்லி புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் அதிகமாகவும் சொல்லி கொடுத்திருந்தாங்க. பட் ஒரு சில டவுட் வந்து நம்ம குவரின்னு சொல்லி நம்ம ஒரு கேட்டிருப்போம். பட் அதை தாண்டி ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நமக்கு வரும்போது அதையும் சேர்த்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நல்லா டீட்டெயிலா. டவுட் செக்ஷனுக்கு வந்து மதிமித்தான ஒரு மேடம் வருவாங்க, அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க டவுட்ஸ் கிளியர் பண்றதுல. ரெண்டாவது ரூபா கணேஷ் சொல்லி ஒரு மென்டர் வந்தார் டீச் பண்றது, அவர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. டீச் பண்றது எளிமையா புரியுற மாதிரி இருந்தது. எனக்கு ஃபேவரட் ப்ராஜெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா V6 இன்ஜின் மேம். ஏன்னா அதுல காம்ப்ளிகேட்டட் டிராயிங்ஸ் நிறைய இருந்தது. அதுல இன்னொன்னு என்னன்னா, டிராயிங்ஸ்ல ஒரு சில இடத்துல டிராயிங்ஸ்லயும் மிஸ்டேக் ஒரு சில இடத்துல இருந்துச்சு. டவுட் செக்ஷன் அப்போ நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து நாங்களா வந்து டிஃபால்ட்டா நாங்க கொடுக்குற ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அந்த மிஸ்டேக்ஸை நீங்க ரெக்டிஃபை பண்ணி நீங்க டிரா பண்ணணும். நம்ம டிராயிங் சொல்லி கொடுக்குறோம், கத்துக்கிறீங்க, கொடுத்துக்கிற டிராயிங் அப்படியே வரையறதுக்கு பேர் வந்து லேர்ன் பண்றது வந்து அது அப்படி இருக்காது. அதுல நாங்க ஒரு சில ப்ராப்ளம்ஸை நாங்களே இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்போம், அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணி வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஹுசேன் சார். எனக்கு டவுட் செக்ஷன் சொல்லி கேட்டப்போ அதை கம்ப்ளீட்டா வரைஞ்சு முடிச்சிட்டேன். பட் அதுல நிறைய காம்ப்ளிகேட்டட் டிராயிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டிராயிங் பண்றதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா மற்ற டிராயிங் எல்லாம் சிம்பிளா நான் போட்டேன். ஸோ நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அது ரொம்ப சிம்பிளா இருந்தது, ஈஸியா அசம்பிள் பண்ற மாதிரி இருந்தது, டக்குன்னு போட்டேன். ஆனா V6 இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு சிம்பிள்னு சொல்ல முடியல, ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் கேட்டையால டிராப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேல ஆகி அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் சாலிட்வொர்க்ஸ்ல எடுத்து ஒரு 6 டேஸ்ல நான் சாலிட்வொர்க்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். கேட்டையால போடும்போது கொஞ்சம் எனக்கு காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு, டிராப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா அது சாலிட்வொர்க்ஸ்ல நான் அதை டிராப் பண்ணும்போது 6 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி ப்ராஜெக்ட்டை சப்மிட்டும் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர்ல எனக்கு அவ்வளோக்கா பேசிக் நாலேஜ் எதுவும் தெரியாது. இந்த லேப்டாப் வாங்கினது வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்லித்தான். ஏன்னா எனக்கு டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இதை கத்துக்கணும்னு சொல்லித்தான் வாங்கினதே. பட் இது வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த நானே வந்து நெட்ல சர்ச் பண்ணி நானே நிறைய கத்துக்கிட்டேன். ஏன்னா சிஸ்டம் நாலேஜ் எனக்கு வந்து சுத்தமா கிடையாது. ஸோ எக்ஸல் யூஸ் பண்றதே எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. இப்போ எக்ஸல்ல நல்லா யூஸ் பண்ண பழகிட்டேன். ரெண்டாவது சாஃப்ட்வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா AutoCAD SolidWorks பத்தி வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். AutoCAD கத்துக்கணும், அது ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. இந்த சாலிட் எட்ஜ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அதை பத்தில ஒரு நாலேஜ் ஒண்ணுமே தெரியாது. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப என்னால AutoCAD கொடுத்தாலும் எந்த டிராயிங் வேணாலும் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். ரெண்டாவது SolidWorksல எந்த ஒரு டிராயிங் கொடுத்தாலும் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். கேட்டையோ சேம் அதே மாதிரி தான். 3 சாஃப்ட்வேர்லயும் நல்லாவே ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ரெண்டாவது GD&T சொல்லி கொடுத்தாங்க. GD&T நான் குவாலிட்டியா தான் இருந்தேன். ஆக்சுவலா அந்த LGB கம்பெனில நான் ஒர்க் பண்ணும்போது குவாலிட்டியா இருந்தேன், லைன் குவாலிட்டியா இருந்தேன். பட் GD&T பத்தி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஆக்சுவலா நாங்க கொடுக்குற பீஸை வந்து நாங்க செக் பண்ணுவோம். டயக்ராமுக்கு என்ன டிசைன்களுக்கு என்ன டிராயிங் கொடுத்துருக்காங்களோ, இப்போ கியர் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்பர் கியர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெலிக்கல் கியர் கொடுத்துருக்காங்கன்னா அங்க ஹீட் ட்ரீட்மெண்ட் தான் நடக்கும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்டடி எடுப்போம். அதுல வந்து டிராயிங் பார்ப்போம், கொடுத்துருக்க கண்ட்ரோல் பிளானுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நாங்கள் செக் பண்ணுவோம், அதை ஒரு ரிப்போர்ட்டா போடுவோம். அதுல ஏதாச்சும் காம்ப்ளிகேட்டட் கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை வந்து டிசைன்ல சொல்லி சேஞ்ச் பண்ணுவோம். இது மட்டும்தான் ஒர்க்கா இருக்கும், வேற இதை தாண்டி எந்த ஒரு ஒர்க்குமே நாங்க பண்ண மாட்டோம். ஸோ GD&T பத்தி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. பட் இங்க வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. GD&T பத்தி என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில் சொல்லி கொடுத்தாங்க. சிம்பிள்ஸ் எனக்கு தெரியும், பட் அதை தாண்டி GD&Tக்குள்ள இன்னும் என்னென்ன இருக்குங்கிற விஷயம்லாம் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. பட் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, இதுல நான் நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எது கேட்டாலும் சொல்ற அளவுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ்லயும் GD&Tலயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து மேம். சொல்லி கொடுத்த ஸ்டாஃப்ஸ்ல இருந்து எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளை
இது சொல்லி கொடுத்தாங்க. நல்லா புரியுற மாதிரி டீடைல்டா ஒவ்வொரு டவுட் கூட எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா, எனக்கு இன்னும் பசங்க யாராச்சும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல ஸ்டாஃப்ஸோ யாராச்சும் சப்போஸ் இந்த மாதிரி கோர்ஸ் இதை மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து ப்ரிஃபேர் பண்றதா இருந்தா குவியா தான் ப்ரிஃபேர் பண்ணுவேன். ஓவரால் எல்லாம் நல்லா இருந்தது மேம். அவங்க கொடுத்த டிராயிங்ஸ் எல்லாம் நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நானா என்ன பண்ணேன், நெட்ல நம்மளா கூகுள்ல ஏதோ ஒரு டயக்ராம் டிராயிங்ஸ் எடுத்து நானா வந்து அதை டெவலப் பண்ணி பார்க்கலாம், டிரா பண்ணி பார்க்கலாம், நம்ம ஓன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லி நானா வந்து நிறைய டிராயிங் பண்ணி பார்த்தேன். ஆனா பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து மோஷன் இந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்து எனக்கு சொல்லி தரல. ஆக்சுவலா வந்து டிராயிங் வந்து எப்படிங்கிறது, எப்படி டிரா பண்ணணும், ஒரு டிராயிங் கையில கொடுத்தாங்க அது எப்படி நீங்க டிரா பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பட் அதை எவாலுவேட் பண்றது எப்படி, மோஷன் ஒரு இன்ஜின் நான் டிரா பண்ற பிஸ்டனோட இன்ஜின் டிரா பண்ண அந்த இன்ஜின் பிஸ்டன் வந்து எப்படி ரன் ஆகுங்கிறது வந்து எப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்லி தரல. பட் அதே நான் டவுட் செக்ஷன்ல கேட்டதுக்கு வந்து அதுக்கு நீங்க இந்த இதெல்லாம் நீங்களா ஓனா படிச்சு வேணா கத்துக்கணும்னு சொல்லி அதுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு அது வேணா கத்துக்க முடியும். எங்களுக்கு கொடுத்துருக்க வந்து டிராயிங் பத்தி சொல்லி கொடுக்கணும், டிரா பண்ண சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாங்க. படிச்சுட்டேன், அதை பத்தி ஃபுல் நாலேஜ் இருக்கு. பட் அதுக்கப்புறம் இந்த மோஷன் ஆக்சிலரேஷன் அதை எப்படி ஒர்க் பண்ணுது, ரன் பண்ணுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி கேட்டேன். நீங்க இந்த சிலபஸ் எல்லாம் இருக்கு, இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க வாங்கி படிச்சு நீங்க வேணா கத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க எனக்கு. ஸோ அந்த வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அதெல்லாம். எஸ் மேம், தேங்க்யூ மேம்.